சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் தரும் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய 12வது தமிழ் வேதம் பெரிய புராணம் திருத்தொண்டர்களின் மாக்கதை. இதில் திருமலை சருக்கம் சிறப்பு பாயிரத்தில் 16வது பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் சிவபெருமான் நமக்கு திருவருள் அருளியிருக்கிறார். இந்த பாடலினுடைய பொருள் முதல்ல என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்திப்போம். அதாவது கைலாய மலையில் சிவபெருமான் அங்கே இருக்கிறார். இந்த தேவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம், லைனாக நின்று என்னுடைய பதவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் லைனாக நிற்கிறாங்களாம். தேவர்களினுடைய நீடிய பதவிகளையும் அவங்கவுங்க பதவியே எனக்கு வேணும் சாமி அப்படின்னு அவங்கவுங்க வேண்டதை அங்கே போய் கேட்குறாங்களாம் தேவர்கள். அதை தான் அந்த முதல் வரியில் சொல்கிறாரு, நீடு தேவர் நிலைகளும் வேண்டிடின். நிலைகள்னால் அவங்கவுங்க பதவிகள் வேண்டி நிற்கிறாங்க அங்கே. சாமி எனக்கு இந்த பதவி வேணும், அவங்கவுங்க பதவியை நான் தக்க வச்சுக்கணுங்கிற மாதிரி நிற்கிறாங்க. நாடும் ஐம்பெரும் பூதமும் நாட்டுவ அப்படிங்கிறாரு. இந்த பஞ்ச பூதங்களும் சிவபெருமானுக்குள் அடக்கம் இல்லையா? அதான் அந்த ஐம்பொறிகளாலும் நாடுதற்குரிய ஐம்பெரும் பூதங்களையும் சிவபெருமான் தன்னுடைய விரும்பின் அதாவது தன்வயத்தலாக நிலைநிறுத்த வல்லவனாக சிவபெருமான் இருக்கிறார். 5 பூதங்களையும் 5 பொறிகளையும் நிலைநிறுத்த வல்லவனாகிய சிவபெருமான் அங்கு வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறது. நாடும் ஐம்பெரும் பூதமும் நாட்டுவ அப்படிங்கிறாரு. அந்த கைலாய மலையில் கோடி கோடி குரட்டு சிறு பூதங்கள் அப்படிங்கிறாரு சுவாமி. அப்போ அந்த சின்ன பூதத்துக்கு சின்ன கை சின்ன கால், எவ்வளோ பூதங்கள் இருக்குதான், கோடி கோடியாக இருக்குதான். அதுதான் சிவகணங்கள்னு சொல்லக்கூடிய சிவபூதங்கள். அப்படி குறுகிய வடிவினை உடைய சிறிய சிவபூத கணங்கள் எண்ணிறந்தவனாய், அதாவது கோடி கோடியாக அங்கே கைலாயத்தில் ஆடுதான். அப்படி அந்த திரு கைலாய மலையில் உள்ள அந்த பரந்த இடங்களில் எல்லாம் மகிழ்ந்து நிற்கும் இந்த பூதங்கள். தேவர்கள் எல்லாம் தன்னுடைய பதவிகள் வேண்டி போய் நிற்பாங்க. ஏன்னா சிவபெருமானுக்குள் 5 பொறிகளும் 5 பூதங்களும் அடக்கம் அப்படின்னு இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்கிறாங்க சுவாமி. விளக்க உரை. இந்த பாட்டை சிந்திப்போமா? திருச்சிற்றம்பலம். நீடு தேவர் நிலைகளும் வேண்டிடின், நாடும் ஐம்பெரும் பூதமும் நாட்டுவ, கோடி கோடி குரட்டு சிறு பூதங்கள் பாடியாடும் பரப்பதும் பாங்கலாம். திருச்சிற்றம்பலம். அப்போ இந்த தேவர்கள் நீடுநிலை அப்படின்னா உயர்ந்த தலைமை பதவிகளை நாடி நிற்கின்றார்கள் தேவர்களெல்லாம் கைலாய மலையில் சிவபெருமானிடத்தில். ஐம்பொறிகளால் விருப்பப்படும் ஐம்புலன்களும் துய்த்தற்கு இடனாய இந்த ஐம்பெரும் பூதங்களின் கூட்டாக, 5 பெரும் பூதங்களினுடைய கூட்டாகத்தான் இந்த உலகம் விளங்குகிறது. இங்கனம் அப்படி கூறினார். ஆனால் நிலம் நீர் தீ வழி விசும்பொடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் அப்படின்னு தொல்காப்பியத்தில் மரபியல் 90 என்னும் அந்த தொல்காப்பியம் நமக்கு சொல்லுது. நீர் நிலம் தீ வழி விசும்பொடு 5ம் கலந்த மயக்க உலகம் அப்படின்னு தொல்காப்பியம் நமக்கு சொல்லுது. அதே கருத்தை நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான் இங்கு நமக்கு அருளுகிறார். நாட்டுதல் அப்படின்னா பூதங்கள் தன்னுடைய இச்சை வழி ஆட்படுத்தி கொள்ளுதல். சிவபெருமான் என்ன பண்ணுவாராம், நமக்கு நாயன்மார்களுடைய அருள் சரிதத்தில் இந்த பூதகணங்களை வச்சு தான் நிறைய திருமுறை பாடல்களில் வரும். என்னன்னா இந்த பூதங்கள் சிவகணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்னன்னா சிவபெருமானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபூதங்கள். இவை
அந்த சிவபெருமானுடைய இறைவன் அருள் வழி அன்றி செயல்படாதவர். அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டது, அவர் சொல்ல இல்லாமல் அது வந்து செயல்படாது. அந்த அருள் வழி நிற்கும் செயல்பாட்டு வல்லமை உடையது இந்த பூதங்கள் அப்படின்னு சுவாமி வந்து கூறுறார். அப்படி இருக்குது. இதுக்கு உதாரணம் என்னன்னா, திருநாவுக்கரசு சுவாமிகள் திரு தூங்கானை மாடத்திலே சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறாரு. வச்ச பிறகு எனக்கு சுவாமி என்னுடைய உடம்புல வந்து சமணர்களுடைய சாப்பிட்ட அந்த சாப்பாடு ரத்தம் ஓடிட்டு இருக்கு, என்னுடைய உடலை தூய்மை செய்ய வேண்டும், ஆகையினாலே எனக்கு உடம்புல வந்து முத்திரை சூளத்தையும் இடபத்தையும் நீங்கள் பொறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பாட்டு. அந்த பாட்டை வந்து சொல்லி பாடுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். மின்னாரும் மூவிலை சூளம் என்மேல் பொறித்து வை அப்படின்னு சொல்லி அந்த தூங்கான மடத்தில் கேட்குறாங்க. சுவாமி சொல்லிட்டு படுக்கிறாரு நாவுக்கரசு பெருமான். காலையில் அவருக்கே தெரியாமல் அந்த சின்ன சின்ன பூதங்கள்லாம் வந்து அவர் உடம்புல அந்த இடமமும் சூலமத்தையும் பொறிச்சு வச்சுட்டு போயிடுது. இது நாவுக்கரசருக்கு அந்த கைலாயத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த சிறிய கோடியாக இருக்கிற பூதங்களில் ஒன்று வந்து அதை பண்ணிட்டு போயிடுது. ஞானசம்பந்த பெருமான் வந்து வேண்டுறாரு, சுவாமி எனது தந்தையார் உலக நன்மை வேண்டி வேள்வி செய்கிறார், அந்த வேள்விக்கு பணம் இல்லை, அதனால் எனக்கு நீ இருக்க இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணன்னு திருவாவடுதுறையில் வேண்டாரு சாமி இடரினும் தளரினும் என்ற பதிகத்தை பாடி. அப்போ அங்கே இந்த சிவகணங்கள் தான் ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த உளவா கிழியினை கொண்டு வந்து அந்த பலிபீடத்தின் மீது வைக்கிறது. அது நமக்கு 3வது தமிழ் வேதத்தில் வருது. அப்புறம் சுந்தரர் பெருமான் வந்து அங்கே மலையாள தேசத்துக்கு போயிட்டு அங்கே சேரமான் பெருமானுக்கிட்ட பொன்பொருள் எல்லாமே பண்டாரங்கள் அந்த எல்லாம் பண்டங்கள்லாம் வாங்கிட்டு வராரு. அப்படி வாங்கிட்டு வரும்போது சிவபெருமான் என்ன நினைக்கிறாராம், என்னுடைய அடியாருக்கு அவன் கொடுத்ததாக இருந்தாலும் என் அடியாருக்கு நான் கொடுத்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சிவகணங்கள் எல்லாம் போய் சுந்தரன் அந்த வழியாக இந்த துணிமணி பண்ட பாத்திரங்கள் எல்லாம் நல்லதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான் பொருள்லாம், அதையெல்லாம் நீங்கள் கவர்ந்து கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கவர்ந்துக்கிட்டு போய்டும் அந்த சிவகணங்கள். அந்த பூதங்கள் தான் நினைக்கின்ற அந்த வேடங்களை எடுத்துக்கொள்ளும். இங்கே வந்து வேடர்களாக வந்து அவர்கிட்ட இருந்த பூதங்கள் வேடர்கள் வடிவம் போட்டு வந்து அவர்கிட்ட இருந்த இதெல்லாம் பறிச்சிட்டு போயிடுது. அப்போ சுந்தரர் வந்து அங்கே பதிகத்தை பாடுறாரு. பாடின உடனே அந்த சிவ பூதகணங்கள் கொண்டு வந்து திரும்பி வைக்கிது. அது இதையெல்லாம் வந்து இந்த சிவகணங்களே தான் இதெல்லாம் செஞ்சது அப்படிங்கிறதுக்கு நம்மெல்லாம் அறியத்தக்கது அப்படின்னு சொல்லி தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு உணர்த்துகிறார். கோடியாக விளங்கும் பூதங்கள் எண்ணிறந்தமையை காட்ட இவ்வாறு கூறினார். குரல் சிறு அப்படின்னா மிகச்சிறிய உடல் அளவிற்கேற்ப கைகள் கால்கள் அமைய விளங்குதலின், இப்படி இந்த குரல் சிறு பூதங்கள் அப்படின்னு சொல்லி இதில் வந்து சுவாமி சொல்கிறாரு. இது 16வது பாடல். இந்த 16வது பாடல் கைலாயமலையை பற்றி தான் இன்னமும் நம்ம சிந்திச்சிக்கிட்டு இருக்கிறோம். சிவசிவா, நாளைய தினம் நம்ம 17வது பாடலை சிந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். சிவா. திருச்சிற்றம்பலம்.